அதான் ரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ரெட் ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குட் பேட் அக்லியோட வந்து டீசர் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் விக்கி, சுபி, வினித். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தல தரிசனம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இந்த படத்தோட வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் நடிச்சிருக்காரு. த்ரிஷாவும் இருக்காங்க. அதில் த்ரிஷாவும் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. நிறையா வந்து ஸ்டார்ஸ் உள்ள இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம டீசரில் வந்து பெருசாக யாரையுமே ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். சொல்லுங்க. த்ரிஷா இல்ல மகேந்திரா, அப்புறம் வந்து மார்க் ஆண்டனி படத்தோட டைரக்டர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஆமா, இவர் வந்து முன்னாடி ஒரு பிளாக் போஸ்டர் மூவி கொடுத்துட்டாரு, அதாவது மார்க் ஆண்டனி. அதில் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யாவாட்டம் இருக்கட்டும், அந்த ஆமா, அவர் வந்து எப்படின்னா வந்து ஆதிக் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன வந்து கமர்ஷியல் ஃபிலிம்க்கு என்ன வந்து தேவைப்படுமோ, நம்ம பிரதீப் ரங்கலாம் தான் இருக்காரு. மேபி அவரை மாதிரி வந்து இவரும் வந்து எடுத்து இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ் வந்து ஹைப் பண்றாரு. ஆனா வந்து ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் பார்த்தேன் குட் பேட் அக்லில. தலைக்கு இது வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் எந்த படத்துலையும் கொடுக்கல. பில்லா மங்காத்தாலாம் இருக்கு, ஆனா வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து குட் பேட் அக்லி வந்து இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னா, மக்கள் மத்தியில பில்லா மங்காத்தாவை வந்து ரெஃபர் பண்ற மாதிரியே அந்த ரெஃபரன்சஸ் இங்கே இருக்கு. லுக்ல தான் சொல்றோம் நாங்க. ஸோ கதை வயசுல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ கதை ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். டீசர் வந்து ரியாக்ட் பண்ணலாமா, இல்லை வேற சொல்லலாம்? மியூசிக்கா வந்து ரியாக்ஷன் போயிடலாம். ஒரு ரெட் டிராகன் ஏன்னா தெலுங்குல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? மூச்சிலேயே முடிச்சிடும். எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் காட்டுறேன். சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. இது எமாப்புல இது விஜய் பொண்ணாப்புல My darlings, missed you all. ஏன்னா இல்லடா, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல மூவி ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறாரு. அதோட ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஃபேன் பாய், சரியான முரட்ட ஃபேன் பாய். என்ன மச்சான் ட்ரெய்லர் பயங்கரமா இருக்குடா. பயங்கரமா ட்ரெய்லர் வந்து நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து தலை இந்த மாதிரி ஒரு வெர்ஷன்ல பார்த்ததே கிடையாது. அந்த தலைக்கு வந்து ரொம்ப ஒரு செம லுக்னா அந்த சால்ட் பேப்பர் தான். அதுல வந்து இதை வந்து சைட்ல மட்டும் இந்த சால்ட் லுக்கும் மேல வந்து கொஞ்சம் பெப்பர் லுக்கும் இருக்கு. பயங்கரமா இருக்காரு. அதோட எல்லா படத்துல உள்ள அந்த ரெஃபரன்ஸையும் டீஸ் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தீனாவா இருக்கட்டும், அப்புறம் வந்து அப்புறம் வந்து வேதாளமா இருக்கட்டும், நம்ம எப்படி வந்து தளபதிக்கு வந்து கோட் படத்துல எல்லா ரெஃபரன்ஸும் வச்சாங்களோ அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லில வந்து தலைக்கு
எனக்கு என்ன இன்னும் சொல்லணும்னா டிஏஜிங் வந்து கோட்டோட நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா டிஏஜிங் பண்ணாங்களா இதுல அந்த அந்த காலர் தூக்கிட்டு வந்து ஒரு தீனா ஸ்டைல்ல ஆமாமா அதுல பாத்தீங்கன்னா லைட்டா டிஏஜிங் தெரியும். அப்புறம் இந்த ஒரு பிளாக் சூட் ஒன்று போட்டு சைட்ல ஒரு இது மாதிரி பங்கமா இருக்கு. அது அப்படியே வந்து கிளாஸா மாசா கிளாஸ் அந்த கிளாஸ்னாவே நம்ம தலை தான். அது பாத்தீங்கன்னா வந்து இந்த பில்லாவோட லுக் வந்து திருப்பி ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா தலையை வச்சு டைரக்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த பில்லா லுக்கு எப்படியாச்சும் கொண்டு வரணும். இப்போ ஆடியன்ஸ்னா எங்களுக்கே நிறைய வாட்டி இந்த பில்லா லுக்கு எப்படியாச்சும் பார்த்தாகணும். நிறைய தலை ஃபேன்ஸ்லாம் எப்படின்னா இந்த பில்லா பார்த்துட்டு தான் நிறைய பேர் மாறி இருப்பாங்க. ஸோ அந்த லுக்கு எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் பார்த்துடணும், ஏதாச்சும் ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு சைனாச்சும் பார்த்துணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு டீசர்லயே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பில்லாவோட அந்த ரெஃபரன்ஸு லுக்கும் செம்மையா இருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப தலையோட படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா தீனா தான். அந்த லுக்கு வந்து இதுல இருக்கு. அந்த காலர் தூக்கி விட்டு பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த அப்பயும் பாத்தீங்கன்னா வச்சுங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கும். ஏன்னா சரிங்க ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு மாதிரி வந்து இந்த கொம்பு மாதிரி விஷ்ணுவோட சொல்லிட்டே இருப்பார்ல ஒரு சீன்லயே வந்து நான் இப்படி பண்ணிட்டே இருப்பேன் அந்த கொம்பு மாதிரி வரணும் அப்படின்னு. இது ஆக்சுவலா அவர் பண்றதுக்கு முன்னாடி தீனால பாத்தீங்கன்னாவே அவருக்கு அப்படிதான் இருந்திருக்கும். வேதாளம் கணேஷுக்குலாம் முன்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டர்னா நம்ம தீனா தான் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி வந்து ஒரு லுக்கெல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு பொறுத்தல. ஆனால் நிறைய வந்து சீன்ஸ்லாம் இருக்கு, ஃபைட்டிங் பயங்கரமா இருக்கு. இது பக்கா கமர்ஷியல் ஃபிலிமு. நம்ம ஏன் இதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம மார்க்காண்டினி படத்துல அனகோண்டான்னு வச்சு நம்ம விஷால் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து இவர் ஒரு நல்ல விஷயமா கொண்டு வந்து பாசிட்டிவா எப்படி மாத்தலாம் அப்படி சொல்லி வந்து காமிச்சிருக்காப்புல. ஸோ தலை ஃபேன்ஸா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவர் வந்து லீனா இருக்கணும், அவர் அந்த கோட் சூட்ல இருக்கணும், அந்த ஒயிட் ஹேர் வந்து லைட்டா பிளாக் ஹேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒயிட் ஹேர் மாஸ் தான், ஆனா அந்த பிளாக் ஹேர் வச்சு பில்லா மாதிரி வர்றது வந்து அது ஒரு கிளாஸ். ஸோ அதெல்லாம் வரணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ட்ரெய்லர் காமிக்கிறாங்க. பங்கமா இருக்க போகுது. முக்கியமா இதுக்கெல்லாம் விட முக்கியமா வந்து விடாமுயற்சி நான் கவனிச்சது என்னன்னா அந்த தலையோட சாமிங் இல்லை அந்த இதுல. ஆனா இந்த டீசர்ல பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எதுவும் இல்லப்பா, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிட்டாங்க. நீ தலை ஃபேனா? ஏன் அமைதியா வந்துருங்க? என்ன எந்த படத்துல தெரியும்ல, எந்த ப்ரொடியூசர் நீங்க? யார் ப்ரொடியூசர்? அந்த ப்ரொடியூசர் தலைக்கு எவ்வளவு ப்ரொடியூசர். ஐயோ இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோ. நானே ஒரு அஜித் ஃபேன் எவ்வளவு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சரி, உனக்கு பிடிச்ச படம் சொல்றா ஏதாச்சும். உனக்கு தலை எப்படி பிடிக்கும், நீ எதை இதுல பார்த்த, எதை பத்தி எந்த படத்தை பிடிக்கும், இதுல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? இந்த படத்துல அந்த தீனா ஸ்டைல்ல ஓகே ஓகே தான் ப்ரொடியூசர் மாப்ள ஓகே சொல்றாப்ல. சூப்பரா ஓகே பழைய ஸ்டைல்ல கொண்டாங்க. பழைய ஸ்டைல்ல அந்த இது கொண்டாங்க. ஃப்ரேம் உள்ள வெளில கொண்டாங்கல, அது நல்லதா. எது மாப்ள? டூல்ஸ் கையில பிடிச்சிருந்தாங்கல அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்க. லட்சம்பா பாத்தீங்க, அம்மா அப்பா பாத்தீங்கன்னா பாத்தீங்க டூல்ஸ் எல்லாம் போட்டு தெரியுதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைங்க உள்ள. கண்டிப்பா ஒட்டுமொத்தமா சாட்டிஸ்ஃபைடு. நம்ம தான் சொல்லி ஆகணும் இல்லை, நம்ம லேட்டா தான் வந்திருக்கோம். இன்ஸ்டாகிராம் எல்லாம் தெரிக்குது பயங்கரமா. ஸோ வந்து எப்போதும் போல தலைக்கு வந்து ஒரு அப்புறம் முக்கியமா வந்து அவர் வந்து என்ன பர்சனலா வந்து நீங்க வந்து ஏகேனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க. அந்த கடவுளே அஜித் எல்லாம் சொல்லாம என்ன ஏகேன்னு நீங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்காண்டியே வந்து ஆதிக்கு வந்து படத்துல வந்து மேபி அவரோட பேரே ஏகே கூட இருக்கலாம். ஏன்னா ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லியிருக்காருல அவர். அதுவே நல்லா இருக்கு. அவர் வந்து விடாமுயற்சி வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாரும் வந்து எப்படி வந்து ஃபேன்ஸுக்குன்னு வந்து எடுக்கப்பட்ட படம் கிடையாது விடாமுயற்சி. இப்போ குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்காகவே தயார் பண்ணுற படம். ஆனால் இந்த நீங்கள் சொல்றீங்க விடாமுயற்சி எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா அது சூப்பர் படமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ லியோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம். லியோ நான் தான் யாரா லியோ? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் படத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே. இப்போ இவங்களாம் வருவோம், நம்மளாம் வந்து ஸ்டோரி பண்ணி அவங்களா எதையும் எடுக்கலை. இது வந்து பக்க கமர்ஷியல் ஃபிலிமு. இவரோட ஸ்டோரி, ஆதிக்கோட ஸ்டோரி அவரே எடுத்து பண்ணுறதுனால வந்து நல்ல ஒரு ஆமாம்
ஆக்சுவலா அதுக்கு தெரியும் ஃபேன்ஸோட பல்ஸ் எப்படி எப்படி வச்சா எந்த இடத்துல இந்த கிராஃப் எல்லாம் இருக்குல்ல, ஆமா அதெல்லாம் அவர் பக்கா கரெக்டா பண்ணிடுவாங்க. அதோட பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குமோ, 2-3 கேரக்டர் இருக்கும். அது ஏன் மச்சான் உங்களுக்கு ஒரு படம் வரும்போது ஒரு பால் நடிச்சா பார்க்க மாட்டீங்களா? பார்க்க முடியல, 3 நாள் நடிக்கலாம், வரலாறு நடிச்சிருக்காங்க 3 நாள் 2 மணி நேரம் இருப்பாங்க. ஏன்னா குட் பேட் அக்லி 3 பேர் இருக்குல்ல, 3 அது மாதிரி 3 பேர் இருந்துருப்பாங்க. எங்க இருந்தா வரீங்க? என்னடா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி இப்ப அன்பானவன் அசாதவன் ட்ரிபிள் இருக்குல்ல, அதுல வந்து இப்படி 3 சிம்பு இருப்பாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி லியோ படத்துல எப்படி 2 விதம் இருக்கிற மாதிரி இதுல ஏன் 3 அஞ்சு இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஆமா அந்த எப்படி சொல்றது, ஏன்னா இன்னுமும் அந்த மெர்சல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா? ஏன்னா நிறைய லுக் பார்த்தோம் நம்ம இதுல. ஏன் வந்து 3 பேரா இருக்கக்கூடாது? ஒருத்தர் வந்து காட்ஃபாதராகவும், ஒருத்தர் எங்காவும், இன்னொருத்தர் வந்து காட்சனாவும் இருந்தா எப்படி இருக்கும்? மேபி இருக்கலாம்ல. நம்ம எதுவும் படம் இருக்கணும். நம்ம எடுத்துருவாங்க, நம்ம ஸ்டூடியோ நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நம்ம சீக்கிரமா விரைவில் ப்ரொடியூசர் கிடிசல் எதாவது பாத்தீங்கன்னா அதான் 3 வியூஸ் மேல போறேன். சரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீ பாத்தியா? கடைசி இல்ல கடைசியா என்ன வீடியோ போட்டாங்க? என்ன வீடியோ என்ன உள்ள போயிட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் நான் மாத்திட்டு போயிட்டேன். சரி உள்ள போய் பாத்துட்டு நான் என்ன பேசுனேன்? நீ எப்போ மேல அந்த மாதிரி பேசிட்டு இருப்ப. பாத்துக்க இப்படிதான் மேரேஜ் சர்க்கிள்லாம் எங்களுக்கு இருக்குது. இதனால எங்களுக்கு வீடியோஸே போக மாட்டேங்குது. பாத்துங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீங்க பாத்தீங்கன்னா வியூஸ் மாப்ள 60 பேருக்கு வாட்ஸ்அப்ல 60 பேருக்கு அனுப்பணும்னு வச்சுக்க, வியூஸ் 2-3 தான் 120 பேருக்கு அனுப்புறோம். 120 பேர் பார்த்தா கூட 120 அப்படி கூட 70-60 வியூஸ் தான் வருது. அதுலயும் நம்ம மலையாளத்து ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. மார்க் வந்ததுல வந்து நம்ம வந்து நம்மளோட ரியாக்ட்ஸ்ல அதிகமா சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னா மலையாளத்து பீப்புள் மட்டும் தான். ஆமா அவங்க தான் வந்து நம்ம என்ன வீடியோ போடாம சப்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாடு பசங்கலாம் நாங்க வந்து மார்க்கோ வந்து எடுத்து அதுல நாங்க ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல மார்க்கோ ப்ரோமோட் பண்ணா நாங்க யூஸ் பண்ணிருந்தது. ஆமா ஆமா நாங்க தான் ப்ரோமோட் பண்ணோம். போன வீடியோல கூட உன்னி அசோசியேஷன் ஆமா போய் பேசியிருக்கோம். அவரும் வந்து எங்க வீடியோக்கு வந்து சேனலோட கொலாப் பண்ணு சொல்லியிருக்காரு. எப்போ நடக்கும்னு சொல்லு அந்த மாதிரிதான் இருக்கு. சோ இன்னைக்கு எப்போதும் போல இல்லாம ஓஜி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறோம் நாங்க. அவ்வளவுதான். ஆமா எப்பயுமே வந்து ஒரு பர்டிகுலர் அந்த ஃப்ரேம்குள்ள இருக்கணும், அப்படி பேசணும் வந்து ஃப்ரேம்குள்ள இருக்கணும், இந்த டைமிங்ல பேசணும் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பார்த்தா போகல. அவங்களே இல்ல நாங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். உங்களுக்காக இருக்கு இன்னும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்து ட்ரெய்லர் ஏதாச்சும் வரும், அதை பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோல இருந்து வெளியே பெறுவது நான் வெங்கடேஷ். சொல்ல மாட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.